ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஊரில் மகாராஜா ஒருத்தர் இருந்தார். அவர் தன் நாட்டு மக்களை மிகவும் நன்றாக வழிநடத்திக்கிட்டு இருந்தார். அனைவரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் பழகுவார். அவருக்கு வயதாயிடுச்சு. இருந்தாலும் தனக்கு பின் தன் நாட்டை ஆள இளவரசன் தேவை அப்படின்னு நினைச்சாரு. அவருக்கு மகன் இல்லாததால அவர் தன் நாட்டில் உள்ள ஏதாவது ஒரு இளைஞனை தன்னுடைய நாட்டுக்கு இளவரசனாக தேர்ந்தெடுக்க முடிவு செஞ்சாரு. ஒரு நாள் அவர் அந்த நாட்டில் இருக்கிற அனைத்து இளைஞர்களையும் தன்னுடைய அரண்மனைக்கு வரவழைச்சாரு. அவங்க கிட்டே சொன்னாரு, எனக்கு வயசாகிக்கிட்டே இருக்குது. எனக்கு பின்னாடி என் நாட்டை ஆள எனக்கு மகன் இல்லாததால நான் உங்களில் ஒருத்தனை தான் இந்த நாட்டுக்கு இளவரசனா தேர்ந்தெடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. அவங்க எல்லாரும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அப்போ மகாராஜா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதையை கொடுத்து சொன்னாரு, இந்த விதைய யார் பெரிய செடியாக முளைக்க வச்சு 1 மாதத்துக்குள்ளார கொண்டு வர போகிறீங்களோ அவங்க தான் என் நாட்டை ஆளும் இளவரசன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ அங்க வந்த இளைஞர்கள் அனைவரும் ஒவ்வொரு விதையை பெற்றுக்கொண்டு தங்கள் வீட்டுக்கு திரும்பினாங்க. 1 மாதம் கழிஞ்சது. அனைவரும் பெரிய பெரிய செடிகளாக அரண்மனைக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா ஒரு ஏழை தாயின் மகன் தன்னுடைய வீட்டிலிருந்து தன் தாயிட்ட சொன்னான், அம்மா 1 மாதம் ஆகிடுச்சே, இந்த விதை இன்னும் கொஞ்சம் கூட முளைக்கவில்லை. நான் எப்படி இந்த அரண்மனைக்கு எடுத்து செல்வேன் அப்படின்னு கேட்டான் அவங்க அம்மாவை பார்த்து. அதுக்கு அந்த தாய் சொன்னார், பரவாயில்லை மகனே, இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டு அதை வளர்த்தெடுக்க முயற்சி செய்தாய். நீ மகாராஜாவிடம் சென்று என்னால் அந்த செடியை வளர வைக்க முடியவில்லை என்று சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அவனும் சரின்னு அதை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு போனான். அப்போ மகாராஜா அனைவரும் பெரிதாக செடி வளர்த்திருப்பதை கண்டு மிகவும் ஆச்சரியமடைந்தாரு. இந்த ஏழை தாயின் மகனுக்கிட்ட உன்னுடைய செடி எங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த மகன் சொன்னான், மகாராஜா நான் ரொம்பவும் முயற்சி செஞ்சேன், ஆனா என்னால இந்த விதையை முளைக்க வைக்க முடியல அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த மகாராஜா சந்தோஷப்பட்டாரு. ரொம்பவும் சந்தோஷமாக சொன்னாரு, நீதான் என்னுடைய நாட்டை ஆள போகக்கூடிய இளவரசன் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட மற்ற இளைஞர்கள் எல்லாரும் அவன் விதையை முளைக்க வைக்கவே இல்லை, நாங்க இவ்வளவு பெருசா இந்த செடியை வளர்த்திருக்கோம், ஆனா நீங்க அவனை இந்த நாட்டின் இளவரசன் என்று கூறுகிறீர்களே அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த மகாராஜா சொன்னார், இவன்தான் உண்மையும் நேர்மையும் உள்ளவனாக இருக்கிறான். நான் உங்கள் அனைவருக்கும் கொடுத்த விதை வேக வைத்த விதை. அந்த விதை முளைக்கவே முளைக்காது. ஆனால் நீங்கள் எல்லோரும் வேறு செடிகளை இங்கே கொண்டு வந்து பொய் சொல்றீங்க. ஆனா இவன்தான் உண்மையை சொல்றான். அதனாலதான் இவன்தான் இந்த நாட்டை ஆள போகக்கூடிய இளவரசன் அப்படின்னு அவனுக்கு இளவரசன் பட்டம் கொடுத்தாருங்க. ஓகே, அப்படியே இன்னொரு குட்டி மெசேஜ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காரிருள் படர்ந்திருக்கும் ராத்திரி வேளையில ஒரு குருடன் தன்னுடைய கையில விளக்க பிடிச்சிக்கிட்டு போக வேண்டிய இடங்களுக்கெல்லாம் நடந்து போய்கிட்டு இருந்தான். வழியில அவனை பார்த்தவங்க எல்லாம் ஏளனமா தங்கள் கைகளை மடக்கி தலையில வச்சு நெட்டி முறிச்சுக்கிட்டே, அடே குருட்டு கழுத, உன் அழகுக்கு லாந்தர் விளக்கு ஒண்ணுதான் குறைவா இருந்ததோ அப்படின்னு சொன்னாங்க. அதையெல்லாம் கேட்ட குருடன் அவங்க கிட்ட, அட மதி கெட்ட குருடர்களே, உங்களுக்கு கண்ணிருந்துதான் என்ன பயம்? கை விளக்கினால் என்னுடைய கிடைக்கும் பயனை அறிந்து கொள்ளத்தக்க புத்தி கண் இல்லாமல் போயிற்றே. புறக்கண் பெற்று அகக்கண் இழந்து போன முட்டாள்களே, கேளுங்க. இந்த விளக்கை நான் பிடிச்சு கொண்டு நடந்து போவது எனக்கல்ல. வெளிச்சம் இல்லாவிட்டா இருட்டு வேளையில உங்களுடைய கண் குருட்டு பட்டு போய் எதிரில் வரும் நீங்கள் எல்லாரும் என் மேல விழுந்து என்னை மிதிச்சு துவச்சி விடுவீங்க. ஸோ இந்த விளக்கு வெளிச்சம் என் கையில் இருப்பதால என் மேல இடிச்சிக்காம நீங்களே ஒதுங்கி போயிடுவீங்க. இந்த சின்ன விஷயம் உங்க அறிவு கண்ணுக்கு தெரியாம போயிற்றே அப்படின்னு அவன் சொன்னபடியே தன் வழியில போனாங்க. உரிமை இல்லாத உறவும், உண்மை இல்லாத அன்பும், நேர்மை இல்லாத நட்பும், நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரமில்லை. நடந்து வந்த பாதைகள் எல்லாம் முள்வேலிதான். நடக்கின்ற பாதைகள் கரடமுருடுதான். நடக்கப் போகும் பாதைகளும் துன்பம் துயரம்தான். நம்பிக்கை ஒன்றையே நம் காலனி. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.